இந்த தேசத்தோட தலையெழுத்த நீங்களும் நானும் தீர்மானிக்க போற நல்ல நாள் ஏப்ரல் 19. ஒரு சாதாரண எளிமையான மனுஷன் தான் யாருங்கிறத வலிமையான அரசியல்வாதிகளுக்கும் இந்த உலகத்துக்கும் புரிய வைக்கிற நாள் தான் வாக்களிக்கின்ற நாள். நம்ம தேசத்தோட பெருவிழாவா இந்த தேர்தலை கொண்டாட போற நேரம். இதுக்காக நிறைய பொதுமக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒற்றை விரல் நீல மையில் தங்களுடைய உரிமையை பதிவு செய்ய போகிற நாள் இது. உடையும் உரிமையும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். உடை இல்லாத மனிதன் எப்படி ஒரு நிர்வாணமாக இருப்பானோ அதே போல் உரிமை இல்லாத மனிதனும் அரசியலில் தன்னுடைய வாழ்க்கையில் நிர்வாண நிலையை அடைவாங்கிறது தான் ஒரு கவிஞர் இதை கரெக்டாக சொல்லியிருக்காரு. உடையும் உரிமையும் ஒன்று. வன்முறை இல்லாமல் எந்த வசதியும் இல்லாமல் மென்மையான முறையில தன்னோட ஒற்றை விரலை வைத்துக் கொண்டு செய்கின்ற மாய வித்தை தான் வாக்களிக்கும் வித்தை. அதை செஞ்சு காமிக்கிற இடம்தான் வாக்குச்சாவடி. தேர்தல் அப்படின்னு சொன்னால் தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற பொருளில் தான் இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளுடைய அடிப்படை தேவை, அடிப்படை கடமை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான கடமை, நம்ம நாட்டை யார் ஆள்றாங்க, நம்ம ஊரை யார் ஆள்றாங்க, நம்ம மாநிலம், அதற்கான ஒரு முக்கியமான நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டாயத்திலையும் கடமையிலையும் நமக்கு ரொம்ப முக்கியமான இருக்கும். ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை. அது யாராலையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்கவும் கூடாது. இந்த சாமானிய மனிதனை சாதாரண மனிதனாக நினைக்கக்கூடாது. இதுவரைக்கும் நீங்க செஞ்சு கிழிச்சது போதும், போயிட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தரை அனுப்பி வைக்கவும், உங்களைத்தான் நம்பி ஓட்டு போடுறேன், என்னோட நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு இன்னொருத்தரை ஆட்சி கட்டில்ல உட்கார வைக்கிறதுக்குமான பொறுப்பான வேலைக்கு உத்தரவு பிறப்பிக்கிற மௌனமான சக்தி வாய்ந்த ஆயுதம்தான் வாக்களித்தல். இது உங்களுடைய நாடு, உங்களுடைய ஓட்டு. இது உங்களுக்கான உரிமையை பதிக்க வைக்கின்ற ஒரு ஓட்டை காண்பிக்கக்கூடிய ஒரு இடம். எப்படி உங்கள் வீட்டில் உங்களுடைய அனுமதி இல்லாமல் இன்னொருத்தர் வர முடியாதோ, எப்படி நீங்கள் ஒரு காலிங் பெல்லை தட்டினா தான் உங்கள் வீட்டு உள்ளே வர முடியுமோ, அதை போல தான் உங்களுடைய நாட்டை, உங்களை யார் ஆளப்போவது அப்படின்றதுக்கு தெரிந்துக்கக்கூடிய ஒரு தருணம் இது. அதனால் 100% ஓட்டை நம்ம பதிவு செய்து நம்ம இந்தியா ஒரு ஜனநாயக வல்லரசு நாடு அப்படின்றத நம்ம உறுதியாக காமிச்சிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேர்தல் களத்தில் நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அந்த சின்னத்தை அழுத்துற அந்த ஒரு நொடி இருக்கு பாருங்க, அடடா. யார் வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்கும்படி அன்போடு கேட்டுக்க முடியும். நாடொன்று வாழ கேடொன்றும் இல்லைன்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு இளைஞர்களும் இதை தலையாய கடமையாக எடுத்துட்டு கரெக்டாக அவங்களுடைய கடமையை செஞ்சீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் வாக்குச்சாவடிக்கு போங்க. உங்களுடைய உரிமை வாக்கு அளிச்சுட்டு வாங்க. ஜனநாயகத்தில் அதுக்கு இணையான ஒரு அற்புதமான நிகழ்வே கிடையாதுங்க. தேர்தல் திருவிழா. இது தேசத்தின் பெருவிழா.